சிம்பிளாக டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கரண்ட் குக்கரில் தான் சமைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் தாளித்து அரிசியெல்லாம் போட்டுட்டேன், குக்கரில் தூக்கி வைக்க போகிறோம். இப்போ சட்டி அடுப்பு வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. எண்ணெய் சூடாகவும் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிறேன்னு. இப்போ நம்ம குக்கரில் சமைக்கிறதுனால தம் போட தேவையில்லை. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. பாதி வெங்காயத்தை ஒரு தட்டில் எடுத்து வச்சுறேன்னு. இப்போ மீதி வெங்காயத்தோடக்க தக்காளி ரம்ப இலையை போட்டு வதக்கிறேன்னு. இப்போ தக்காளி வதங்கிறதுக்குலாம் புதினா மல்லி பச்சை மிளகாயை மிக்சியில் அரைச்சிக்கிறேன்னு. புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம், காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா. நம்ம மிளகாய்த்தூள் போட போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன்னு. இப்போ அரைச்சாச்சு. தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சு கீழே தூக்கி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறேன்னு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன்னு. தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ சிக்கன் அள்ளி போட்டு தேவையான உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரில் தூக்கி வச்சுறேன்னு. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை தூவி இனி தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா கம்மண்டு டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி. அது சூப்பராக இருக்கும்.